CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 640101. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன்பெறுவீர். Dear students, good morning all of you. இன்னைக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி அப்புறம் கோல்டன் ரூல் படிக்க போகிறோங்க. சிம்பிளாக படிக்க போகிறோங்க. கோல்டன் ரூல் என்னங்க? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம். இப்போ நமக்கு என்னென்ன அக்கௌண்ட் எல்லாம் இருக்கும்னா பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோங்க. இப்போ பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, பர்சனல் அக்கௌண்ட் உங்களுக்கு 3ஆக பிரியுது. என்னென்ன பர்சனல் அப்படின்னா நேச்சுரல் பர்சன், ஆர்டிஃபிஷியல் பர்சன், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன். நேச்சுரல் பர்சன்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா கீதா, லதா, மாலா, குமார், மனுஷங்க எல்லாருமே நேச்சுரல் பர்சனாக ட்ரீட் பண்ணுவோம். ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னா நம்மளால் உருவாக்கப்படுறது HMT லிமிடெடு, IOB பேங்க், கம்பெனி, LIC, நம்மளால் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பர்சன். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பர்சனல் அக்கௌண்டோட ரூலு டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நெக்ஸ்ட்டு ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அசெட் விச் ஆர் ஓன்டு பை தி பிஸ்னஸ் கன்சர்ன். பிஸ்னஸ் கன்சர்னோட அசெட், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் கொண்டு வருவோம். எக்ஸாம்பிள் லேண்ட், பில்டிங், மிஷினரி, குட்வில், பர்ச்சேஸ், இது எல்லாமே. ரியல் அக்கௌண்டோட ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்க்கு எந்த ஷேப்பும் இருக்காது. டூ நாட் ஹாவ் எனி ஷேப். They relate to income and expenses, gains and losses. எக்ஸாம்பிள் பாருங்கள், சேலரி, ரெண்ட்டு, அட்வர்டைஸ்மெண்ட், டிவிடெண்ட்டு, இந்த மாதிரி இருக்கும். இதனோட ரூல் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். இப்போது நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் ஐட்டம்ஸ் எல்லாம். கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு பர்சன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவார், ஸோ அது பர்சனல் அக்கௌண்ட்குள்ளே போகும். சேல்ஸு, கேஷ் டிரான்சாக்ஷன் நமக்கு நடக்கும், அது ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். அவுட்ஸ்டாண்டிங் சேலரிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன். கேஷ் ரியல் அக்கௌண்ட். ரெண்ட்டுங்கிறது எக்ஸ்பென்சஸ், ஸோ நாமினல் அக்கௌண்ட். IOB பேங்க் அப்படிங்கிறது லீகல் பாடி, ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். சந்திரசேகர் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், நாமினல் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோங்க. நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி படிக்கலாங்க. ஜேர்னல் என்ட்ரி எப்படி படித்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இந்த மெத்தடில் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி படிச்சிட்டிங்கன்னா எந்த புக்லேயாக இருந்தாலும் நம்மளால் சம் போட முடியும். 11th புக்கில் ஜேர்னல் இருந்தாலும் சரி, CA புக்கில் இருந்தாலும், CMA புக்கில் இருந்தாலும், ACS புக்கில் இருந்தாலும், BCom புக்கில் இருந்தாலும் இந்த மெத்தடோட ஜேர்னல் என்ட்ரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், கொஷின் எழுதி வச்சுருக்கேன். அமுதா கமன்ஸ்ட் எ பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000. இதான் உங்களோட கொஷின். அமுதா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 50,000 கேஷ் பிஸ்னஸ்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன என்ட்ரினா பிஸ்னஸ்க்குள்ளே என்ன நமக்கு வருதுன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 50,000. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் யார்கிட்டேருந்து வருதுன்னா அமுதாஸ் கேபிட்டல் டு அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு கிரெடிட் கொடுத்துடலாம் 50,000. ஸோ இது டெபிட்டு, இது கிரெடிட்டு. நரேஷன் எழுதிக்கலாங்க. பீயிங் அமுதா ஸ்டார்டட் அ பிஸ்னஸ். பீயிங் அமுதா ஸ்டார்டட் அ பிஸ்னஸ். ஜெர்னல் என்ட்ரி புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு 4 கொஷின் எழுதி வச்சுருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
Second question, Pallavan started a business with cash rupees 40,000. இங்கே அமுதா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு அமுதாஸ் கேபிட்டல்னு சொன்னேன். இது அதே மாதிரி சேம் கொஷின் தான். பல்லவன் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் கேஷ் ருபீஸ் 40,000. ஸோ என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதலாம்? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பல்லவன் கேபிட்டல், பல்லவன் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதலாம். 40,000 நரேஷன் பீயிங் பல்லவன் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ், பல்லவன் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதிக்கலாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. குமார் இன்ட்ரடியூஸ்டு கேபிட்டல் இந்த பிஸ்னஸ். குமார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு கேபிட்டல் பிஸ்னஸ்க்கு. ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே என்ன டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு குமார் கேபிட்டல். இந்த குமார் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு பிஸ்னஸ்க்குள்ளே கேஷை. ஸோ குமார் கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000 கேஷ் அக்கௌண்ட் டேட்டா குமார் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா பீயிங் குமார் இன்ட்ரடியூஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னு நரேஷன் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லதா ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் அட் ருபீஸ் 80,000. என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதலாம்? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு லதாஸ் கேபிட்டல், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு லதாஸ் கேபிட்டல் 80,000. இங்கேயும் நீங்கள் 80,000 போட்டுக்கோங்க. இங்கே வந்துட்டு நரேஷன் எழுதிக்கோங்க. பீயிங் லதா ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் நரேஷன் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நேமையும் அதே மாதிரி அமௌண்ட்டையும் மாற்றி மாற்றி ஒரு 5-6 கொஷின் நீங்களே ஓனாக ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கேஷ் அதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட மூமெண்ட் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸாக தான் இருப்போம். நம்ம போய் குட்ஸை போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோன்னே பணத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? பொருள் போய் வாங்கிட்டு வருவோம். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் அட் ருபீஸ் 80,000. டெபிட் வாட் கம்ஸ் இன், பர்ச்சேஸ் பண்ண பொருள் நமக்கு உள்ளே வருது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் நம்மக்கிட்ட இருந்து வெளியே போகுது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். நமக்கு உள்ளே வர்றது பர்ச்சேஸ் பண்ண குட்ஸு, நம்மக்கிட்ட இருந்து வெளியே போகிறது கேஷு. ஸோ பீயிங் கேஷ் பர்ச்சேஸ், பீயிங் நீங்கள் என்ன எழுதலாம்? கேஷ் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட்டு கொஷினு, எல்லா குட்ஸுமே வந்துட்டு நம்ம கேஷ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சில சமயம் கிரெடிட் பர்ச்சேஸும் பண்ணலாம். கடனுக்கு குட்ஸை போய் நம்ம என்ன பண்ணலாம்? வாங்கிட்டு வரலாம். அதுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் லதா, கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் லதா. இப்போது நேம் வந்தாலே ட்ரீட்டட் அஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் லதா 50,000 கொஷின் எழுதியிருக்கோம். ஸோ ஆன்சர் என்ன இருக்கும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன எழுதணும்னா கிரெடிட், அவங்க யார் நமக்கு கடன் கொடுத்தாங்க, சப்ளையரோட நேம் லதா அக்கௌண்ட், எவ்வளோ ரூபாய் லதா வந்து நம்மளோட கிரெடிட் ஆகுது. ஸோ அவங்களோட நேமை நம்ம இங்கே எழுதணும். லதா அக்கௌண்ட் 50,000. பீயிங் லதா பர்ச்சேஸ்டு குட்ஸ், பீயிங் லதா பர்ச்சேஸ்டு குட்ஸ்ன்னு ஜேர்னல் என்ட்ரி எழுதிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 வீக் கழிச்சு நம்ம லதாக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவோம். நம்ம லதாக்கு என்ன பண்ணுவோம்? அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? செட்டில் பண்ணுவோம். அதுக்கான கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது? அமௌண்ட் செட்டில்டு டு லதா அப்படின்னு கொஷின் ஃப்ரேம் பண்ணிக்கலாங்களா? அமௌண்ட் செட்டில்டு டு லதா, எவ்வளோ அவங்களுக்கு நம்ம பே பண்ணோம்? 50,000 வந்து அவங்கக்கிட்டேருந்து குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அவங்களுக்கு 50,000 வந்து செட்டில் பண்ணோம். நம்மக்கிட்டேருந்து கிரெடிட் வாட் கோஸ் அவுட் கேஷ் டு ஹூம், யாருக்கு போகுது அப்படின்னா லதாக்கு போகுது. ஸோ ஜேர்னல் என்ட்ரி ரிசீவர் யாருங்க? லதா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், லதா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 இங்கே போடுங்க. இங்கேயும் 50,000 போடுங்க. பீயிங் அமௌண்ட் செட்டில்டு, பீயிங் என்னங்க? அமௌண்ட் செட்டில்டு. நம்ம இந்த இடத்துல ஒரு லாஜிக் படிக்க போகிறோங்க. கேஷ் பர்ச்சேஸ் இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கேஷ் பர்ச்சேஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் ஈக்குவலா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கேஷ் பர்ச்சேஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் ஈக்குவல் கிடையாது. பிகாஸ் கேஷ் பர்ச்சேஸ்னால் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குகிறோம், கிரெடிட் பர்ச்சேஸ்னால் கடனுக்கு வாங்குகிறோம்.
பட் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டெபிட் தெர் ஹேஸ் பீன் அ கரஸ்பாண்டிங் கிரெடிட். எவ்ரி டெபிட் தெர் ஹேஸ் பீன் அ கரஸ்பாண்டிங் கிரெடிட். அது வந்து நல்லிஃபைட் ஆயிரும். இப்போது இங்கே கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் லதா 50,000ல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு லதான்னு என்ட்ரி இருக்குது. இங்கே அமௌண்ட் செட்டில்டு டு லதாவில் லதா அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ். இங்கே வந்து லதா எங்கே இருக்காங்க அப்படின்னா கிரெடிட்டில் இருக்காங்க. இங்கே வந்து லதா எங்கே இருக்காங்க அப்படின்னா டெபிட்டில் இருக்காங்க. ஸோ லெஜர் போடும்போது இது நல்லிஃபைட் ஆயிரும். ஸோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ். உங்களுக்கு கேஷ் பர்ச்சேஸுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னங்க? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷுங்களா? அதே என்ட்ரி இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்ன்னு உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி வந்துருச்சுங்களா? இப்படி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஐடென்டிஃபை வந்துடும், ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், கேஷ் பர்ச்சேஸ்க்கு என்ன என்ட்ரி? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ். இப்போ வந்துட்டு இது கிரெடிட் பர்ச்சேஸ், இது அமௌண்ட் செட்டில்மெண்ட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த லதாவும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுறாங்க. ரிமைனிங் என்ன இருக்காங்க? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ். இந்த என்ட்ரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுங்க, கேஷ் பர்ச்சேஸோட என்ட்ரி. நெக்ஸ்ட்டு கேஷ் சேல்ஸ். நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம்? கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் அட் ருபீஸ் 80,000. இதான் உங்களோட கொஷினாக வச்சுக்கலாங்க. கேஷ் சேல்ஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரி என்னங்க? கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? நரேஷன் வந்துட்டு என்ன எழுதலாம்? பீயிங் கேஷ் சேல்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்கள் நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின், கூட்ஸை நம்ம கஸ்டமருக்கு கடனுக்கு விற்கிறோம். கூட்ஸ் சோல்டு டு மாலா. மாலாவுக்கு நான் கூட்ஸை வந்துட்டு நான் கடனுக்கு விற்கிறேன். எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன்னா 50,000க்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறேன். எப்படி கிரெடிட் சேல்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது? நேம் இருந்தாலே நம்ம கிரெடிட் சேல்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன ஜேர்னல் என்ட்ரி நமக்கு? மாலா அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். மாலா அக்கௌண்ட் டெட்டா டு மாலா அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ ரூபா? 50,000. பீயிங் என்ன எழுதலாம்? கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு எழுதலாம். இது வந்துட்டு நம்ம கஸ்டமருக்கு நம்ம கடனுக்கு குட்ஸை சேல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அவங்க நமக்கு அமௌண்ட்டு 2 வீக்ஸ் கழித்து பே பண்ணுறேன்னு சொல்லி கிரெடிட் சேல்ஸ் நம்மக்கிட்டேருந்து குட்ஸை வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்டருந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மாலா. அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மாலா. எவ்வளோ ரிசீவ் பண்ணுவோம்? நம்ம 50,000 சேல் பண்ணோம்னா 50,000 அவங்கக்கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ஹோம். யார்கிட்டேருந்து வருது? மாலா கிட்டேருந்து. ஸோ மாலா அக்கௌண்ட் 50,000. இங்கே ஒரு 50,000. பீயிங் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மாலா. பீயிங் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மாலா. இங்கேயும் ஒரு மேக்ஸ் லேர்ன் பண்ண போகிறோங்க. என்ன என்ட்ரி எப்படி லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும் ஒன்றா அப்படின்னு பார்க்குறோம். கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும் வேறு வேறு. ப்ளஸ் அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ். எவ்ரி டெபிட் தெர் ஹேஸ் பீன் அ கரஸ்பாண்டிங் கிரெடிட். இங்கே கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது மாலா அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ். இங்கே அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு மாலா. இங்கே மாலா எங்கே இருக்காங்க அப்படின்னா டெபிட்டில் இருக்காங்க. இங்கே மாலா எங்கே இருக்காங்க அப்படின்னா கிரெடிட்டில் இருப்பாங்க. ஸோ லெஜர் ப்ரொபோஸ் பண்ணும்போது இந்த மாலாவும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் உங்களுக்கு என்ன என்ட்ரி இருக்குது? கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ். கேஷ் சேல்ஸோட என்ட்ரி பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸுங்களா? பாருங்கள், இங்கே கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ்னு இந்த என்ட்ரி வந்திருக்குங்களா? ஸோ இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட கணக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா இன்ட்ரடியூஸ்ட் கேபிட்டல். பிஸ்னஸ்க்குள்ளே கேபிட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எப்படி, கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி, அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுறது எப்படி, கேஷ் சேல்ஸ் பண்ணுறது எப்படி, கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறது எப்படி, அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது எப்படின்ட்டு நீங்களே கொஷின் ஃப்ரேம் பண்ணி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜேர்னல் என்ட்ரி மேலே இருக்கிற பயம் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ரூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ரூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரெண்ட் பெய்டு. நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க.
ரெண்ட் ஒரு 10,000 பே பண்ணுறீங்க. இதான் கொஷின். சரிங்களா? இப்போ என்ன என்ட்ரி எழுதிக்கலாம்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. ஸோ இங்கே ஒரு 10,000, இங்கே ஒரு 10,000 பீயிங் ரெண்ட் பெய்டு அப்படின்னு எழுதலாங்களா? பீயிங் ரெண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே என்ட்ரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஷின், சேலரி பெய்டு. சேலரி பெய்டு, நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 8,000 ருபீஸ் சேலரி கொடுக்குறீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், உங்களுக்கு அது எக்ஸ்பென்சஸ். ஸோ சேலரி அக்கௌண்ட் டெட்டார், சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு 8,000 எழுதிடலாங்களா? பீயிங் சேலரி பெய்டுன்னு நரேஷன் எழுதிக்கலாம். தேர்டு ஒன், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. கம்பெனியோட விளம்பரம் ஏதாவது பண்ணுறீங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. கொஷின் இதான், 5,000 பே பண்ணுறீங்க. ஸோ என்ன ஆன்சர் எழுதலாம்? அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்னு எழுதலாங்களா? 5,000 எழுதலாங்களா? 5,000 அப்படின்னு எழுதலாங்களா? பீயிங் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஐடியா வந்துடும். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ங்களா? நெக்ஸ்ட்டு சேலரி பெய்டு. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ஒரு 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன என்ட்ரி ஆன்சர் எழுதலாம்? இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். 10,000 10,000 நரேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. இன்சூரன்ஸ் பீயிங் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு அது ஒரு 800 ருபீஸ்க்கு வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார், ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 800 ருபீஸ் எழுதலாம். நரேஷன் பீயிங் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் பர்ச்சேஸ்டு. நெக்ஸ்ட் ரெண்ட் பெய்டு, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஒரு 1,000 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன என்ட்ரி எழுதலாம்? ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஏன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 1,000 ருபீஸ் எழுதிக்கலாம். இங்கே ஒரு 1,000 ருபீஸ் எழுதிக்கலாம். நரேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ எல்லா எக்ஸ்பென்சஸையும் சொல்லி பார்த்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ரூலு உங்களுக்கு புரிஞ்சிடுங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட் ஆல் இன்கம். அந்த ரூலை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிரெடிட் ஆல் இன்கம். நம்மளோட இன்கம்மை எப்படி ஜேர்னல் என்ட்ரியாக கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ரெண்ட்டு ரிசீவ்டு 25,000 வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்ட்டாக. அது வந்து நம்மளோட இன்கம். அப்போ என்ன என்ட்ரி எழுதலாம்? டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் நம்மக்கிட்ட வரும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரெண்ட் அக்கௌண்ட் 25,000. நரேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. பீயிங் ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிசீவ்டு. நீங்கள் கம்பெனியில் ஷேர் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த ஷேர்லேருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்குது. ஒரு 20,000 டிவிடெண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதலாம்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிவிடெண்ட் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் 20,000. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கமிஷன் ரிசீவ்டு. என்னெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ கமிஷன் ரிசீவ்டு. கமிஷன் ரிசீவ்டு ஒரு 5,000 ரிசீவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன என்ட்ரி எழுதலாம்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கமிஷன் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கமிஷன் அக்கௌண்ட் ஒரு 5,000 எழுதிக்கலாம். பீயிங் கமிஷன் ரிசீவ்டு. நரேஷன்லாம் நீங்கள் எழுதிருங்க. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் பார்த்துட்டோம். கிரெடிட் ஆல் இன்கம் பார்த்துட்டோம். நமக்கு இப்போ மணி கிடைச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மணியை கொண்டு போய் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவோம். நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்கம் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவோம். அப்போ கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னா அமௌண்ட் பெய்டு இன்ட்டு பேங்க். அமௌண்ட் பெய்டு இன்ட்டு பேங்க்.
ஒரு 50,000 பேங்க்கில் கொண்டு போய் நீங்கள் போடுறீங்க, உங்களுக்கு இன்கம் கிடைச்ச இன்கம். என்ன ஜேர்னல் என்ட்ரி? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், இல்லைனா அமௌண்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க், எப்படி வேணாலும் நீங்கள் கொஷின் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ 50,000, இங்கேயும் 50,000 பீயிங் அமௌண்ட் பெய்டு இன்டு பேங்க்குன்னு நரேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மணி தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுவீங்க பேங்க்லேருந்து. ஸோ அமௌண்ட் withdrawn from the bank, amount withdrawn from the bank. பேங்க்கில் இருந்து நீங்கள் ஒரு 20,000 வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா என்ன என்ட்ரினா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 20,000 நீங்கள் எழுதிக்கோங்க. 20,000 நீங்கள் எழுதிங்க. பீயிங் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் தி பேங்க், பீயிங் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் தி பேங்க். ஓகேங்களா? அமௌண்ட் பெய்டு இன்டு பேங்க், அமௌண்ட் வித்ட்ரான் ஃப்ரம் தி பேங்க். நெக்ஸ்ட்டு amount withdrawn for personal use, amount withdrawn for personal use. personal யூஸுக்காக நீங்கள் ஒரு 7,000 மணி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். பர்சனல் யூஸ்னாலே நம்ம என்னென்ன எழுதணும்? ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 7,000. ஓகேங்களா? இதே வந்து கொஷின் வந்துட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். amount withdrawn for personal use by bank, amount withdrawn for personal use by bank. பேங்க்கில் இருந்து பர்சனல் யூஸ்க்காக ஒரு 8,000 எடுக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதுவீங்கன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு என்னங்க? பேங்க்கு. எவ்வளோ ரூபா? 8,000 rupees. எவ்வளோ ரூபா மணி? 8,000 rupees. ஓகேங்களா? இப்போ நரேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. அமௌண்ட் பெய்டு இன்டு பேங்க், அமௌண்ட் வித்ட்ரான் ஃப்ரம் தி பேங்க், அமௌண்ட் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸு, அமௌண்ட் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் பை பேங்க். அது நம்ம படிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு மணி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுங்க? அசெட் வாங்குவாங்களா? அசெட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். நமக்கு மணி பேங்க்கில் நிறையா சேர்த்து வச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அசெட் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நான் வந்து ஃபஸ்ட்டு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கொஷின் இப்படி ஃப்ரேம் பண்ணலாமா? லேண்ட் பர்ச்சேஸ்ட் அட் rupees 10 lakh. சரிங்களா? லேண்டெல்லாம் வந்து பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ என்ன என்ட்ரி எழுதலாம்? லேண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். லேண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு என்னங்க? பேங்க் அக்கௌண்ட் 10 lakh பீயிங் லேண்ட் பர்ச்சேஸ்ட். ரெண்டாவது, நம்ம கம்பெனிக்கு தேவையான மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? மெஷினரி பர்ச்சேஸ்ட் அட் rupees ஒரு 2 lakh ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டெபிட் வாட் கம்ஸ் இன்? மிஷினரி உள்ளே வருது நமக்கு. என்ன ஜேர்னல் என்ட்ரி? மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா? அது ஒரு 2 lakh பீயிங் மிஷினரி பர்ச்சேஸ்ட். நெக்ஸ்ட், பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. உங்கள் கம்பெனிக்கு தேவையான பில்டிங் பர்ச்சேஸ்ட் ஒரு 25 lakh பண்ணுறீங்க. ஒரு 20 lakhன்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதலாம்? பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 20 lakh போட்டுக்கோங்க. பீயிங் பில்டிங் பர்ச்சேஸ்டு எழுதிக்கோங்க. அப்போ அசெட்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற லாஜிக் புரிஞ்சிச்சுங்களா? கம்பெனிக்கு தேவையான அசெட்லாம் நம்ம எப்படி பண்ணணும்? பர்ச்சேஸ் பண்ணணும். எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணணும்? அந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு? மோட்டார் கார் பர்ச்சேஸ்டு, நெக்ஸ்ட்டு ஏதாவது உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஷின் ஃப்ரேம் பண்ணி எழுதி பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அசெட்டை எப்படி கடனுக்கு வாங்குறது? இப்போ கம்ப்யூட்டர், இப்போ பாருங்களேன். கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் எக்ஸ்டெல் அண்ட் கம்பெனி. கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் எக்ஸ்டெல் அண்ட் கம்பெனி. ஒரு 25,000க்கு நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்குறீங்க எக்ஸ்டெல் அண்ட் கம்பெனிக்காரங்கிட்டேருந்து. ஸோ நேம் இருந்தாலே ட்ரீட்டட் அஸ் என்னங்க? கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ என்ன என்ட்ரி எழுதுவீங்க? கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டெட்டார் டு எக்ஸ்டெல் அண்ட் கம்பெனி. எவ்வளோ ரூபா? 25,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு 1 month கழிச்சு 2 month கழிச்சு நரேஷன் எழுதிக்கோங்க. 1 or 2 months கழிச்சு அவங்களுக்கு அமௌண்ட்டை நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க. அப்போ எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம்?
amount settled to எக்ஸ்டெல் அண்ட் கம்பெனி. எவ்வளோ ரூபாய் செட்டில் பண்ணணும்? 25,000 நீங்கள் வந்து செட்டில் பண்ணணும். ஸோ உங்ககிட்டேருந்து என்ன வெளியே போகும்? கிரெடிட் வாட் கோஸ் அவுட்? கேஷ். ஸோ யாருக்கு போகும்? எக்ஸ்டெல் அண்ட் கம்பெனிக்கு. ஸோ எக்ஸ்டெல் அண்ட் கம்பெனி வந்து ரிசீவர், உங்களோட கேஷை ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ எக்ஸ்டெல் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ ரூபாய்? 25,000. பீயிங் அமௌண்ட் செட்டில்டு. பீயிங் என்னங்க? அமௌண்ட் செட்டில்டு. இங்கேயும் நம்ம ஒரு லாஜிக் லேர்ன் பண்ணுறோங்க. எவ்ரி டெபிட் தேர் ஹேஸ் பீன் அ கரஸ்பாண்டிங் கிரெடிட்டு. இங்கே பாருங்களேன், இங்கே எக்ஸ்டெல் அண்ட் கம்பெனிக்கிட்ட இருந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ எக்ஸ்டெல் அண்ட் கம்பெனி இங்கே என்னவா இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. இங்கே என்னவா இருக்குது? அமௌண்ட் செட்டில் பண்ணோன்னா என்னவா இருக்குது? டெபிட்டில் இருக்குது. எவ்ரி டெபிட் தேர் ஹேஸ் பீன் அ கரஸ்பாண்டிங் கிரெடிட். இது கேன்சல் ஆனோன்னா ரிமைனிங் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்னு வருதுங்களா? அசட்டை டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தால் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் அப்படின்னு ஜேர்னல் என்ட்ரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன என்ட்ரி வந்திருக்கும்? கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் அப்படின்னு ஒரு கொஷின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25,000க்கு ஆக்சுவலாக உங்களோட என்ட்ரி என்ன வந்திருக்கும்? கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்னு இருக்குங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி எழுதியிருப்போம். அந்த ஜேர்னல் என்ட்ரி வந்து நிற்கிதுங்களா? உங்களுக்கு எப்படி புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடுச்சுங்களா? நெக்ஸ்ட்டு இனி ஒரு லாஜிக் சொல்லிடுறேங்க. இப்போ கூட்ஸு வந்துட்டு நம்ம வாங்குகிறோம். கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் கீதா. கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் கீதா. கீதா கிட்டேருந்து நீங்கள் கூட்ஸை வாங்குறீங்க. ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கீதா அக்கௌண்ட்னு எழுதுவீங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு என்னென்னு எழுதுவீங்க? கீதா அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எழுதுவோம். கீதா அக்கௌண்ட் போட்டு 50,000 எழுதுவோம். இங்கேயும் 50,000. இது டெபிட்டு, இது கிரெடிட்டு. ஓகேங்களா? நரேஷன் எழுதிக்கோங்க. இப்போ கீதாவுக்கு நம்ம அமௌண்ட்டு செட்டில் பண்ணுறோங்க. அமௌண்ட் செட்டில்டு டு கீதா. அமௌண்ட் செட்டில்டு டு கீதா 48,000 இன் ஃபுல் செட்டில்மெண்ட். என்னென்னங்க? ஃபுல் செட்டில்மெண்ட். என்னோட மீனிங் என்னென்னா, நம்ம கீதாவுக்கு பே பண்ண வேண்டிய பணம் 50,000. ஆனால் நம்ம கீதா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 48,000 பே பண்ணிடுவேன், அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டு கொடுக்க மாட்டேன், தட் இஸ் ட்ரீட்டட் அஸ் ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நம்ம எப்படி போடணும்னா, நமக்கு கீதா அக்கௌண்ட் டெட்டார். கீதா அக்கௌண்ட் டெட்டார். கீதாவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளோங்க? 50,000. ஓகேங்களா? பே பண்ண வேண்டிய பணம் எவ்வளோங்க? 50,000 டு கேஷ். சரிங்களா? கீதாவுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய பணம் 50,000. ஆனால் நம்மக்கிட்டேருந்து வெளியே போகிற கேஷ் வந்துட்டு 48,000. ஸோ 2,000 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட்டு. நம்ம 50,000 ரூபாய் கொடுக்குறதுக்கு பதிலாக 48 தான் பே பண்ணுறோம். ட்ரீட்டட் அஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ட்ரீட்டட் அஸ் என்னங்க? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகேங்களா? கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் கீதா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அமௌண்ட் செட்டில்டு டு கீதா 50க்கு கொடுக்குறதுக்கு பதிலாக 48 தான் கொடுக்குறோம். 2,000 நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ கீதாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது கீதா அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அதே மாதிரி சேலுக்கு என்ட்ரி போட்டு பழகிக்கலாங்க. இப்போ கூட்ஸ் சோல்டு டு குமார். குமாருக்கு கூட்ஸை ஒரு 50,000க்கு சேல் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ நார்மலாக என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம்? குமார் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். இந்த ஜேர்னல் என்ட்ரி நம்மளுக்கு எழுத தெரியும். குமார் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 50,000 அப்படின்னு இந்த ஜேர்னல் என்ட்ரி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு குமார் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அமௌண்ட் செட்டில் பண்ணும்போது நரேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. குமார் வந்துட்டு அமௌண்ட் நமக்கு செட்டில் பண்ணும்போது கம்மியாக செட்டில் பண்ணுறாரு. அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் குமார் 48,000 இன் ஃபுல் செட்டில்மெண்ட். என்னென்னங்க? ஃபுல் செட்டில்மெண்ட். இப்போ அவர்கிட்டருந்து நம்ம ரிசீவ் பண்ணுற மணி 48,000. நமக்கு காசு கம்மியாக தான் கிடைக்கிது, 50,000 கிடைக்கிறதுக்கு பதிலாக. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 48,000. 2,000 ருபீஸ் ட்ரீட்டட் அஸ் டிஸ்கவுண்ட் அலவுடு. நமக்கு அது லாஸு. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுடு அக்கௌண்ட் டெட்டார் 2,000. யார்கிட்டேருந்து நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோங்க? குமார்கிட்டேருந்து. ஸோ குமார் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 50,000 எழுதலாம். பீயிங் அமௌண்ட் ரிசீவ். ஓகேங்களா? இப்போ இந்த லாஜிக்கு படிச்சிட்டோங்களா? எப்படி வந்துட்டு நம்ம என்னெல்லாம் படித்தோம்?
கேபிட்டல் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம், amount paid into bank, amount withdrawn from the bank, amount withdrawn for personal use, assets எல்லாம் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் அலவுட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், இந்த லாஜிக் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிட்டோங்க. இதே மாதிரி கொஷின் நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அக்கௌண்டிங் சைக்கிள் லேர்ன் பண்ணலாம். அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரடியூஸ்டு கேபிட்டல் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ்டு கேபிட்டல் கண்டிப்பாக இருக்கும். நான் ஒரு 50,000 போட்டால் நீங்கள் ஒரு 5 லட்சம் போடுவீங்க, 50 இருந்தால் ஒரு 5 கோடி ரூபாய் போடுவார். யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரடியூஸ்டு கேபிட்டல் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்னவாக இருக்கும், கேஷ் பர்ச்சேஸு. அடுத்தது என்னவா இருக்கலாம், கிரெடிட் பர்ச்சேஸு, குட்ஸை போய் கடனுக்கும் வாங்குவாங்க, காசு கொடுத்து வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சேல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸு, நல்லா கஸ்டமர் பழக்கமாயிட்டாங்க அப்படின்னா கிரெடிட் சேல்ஸு. ஸோ சேலெல்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிரும். நம்மளோட இன்கம்மு, நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம என்ட்ரி போட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அமௌண்ட் டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க்கில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணோன்னா அசட் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி தான் நம்மளோட டிரான்சாக்ஷன் இப்படி தாங்க நம்மளுக்கு லைனாக வரும். இப்படி தான் ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் நடக்கும். இதை தவிர வேறு எதுவுமே இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நடக்காது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த புக்கை எடுத்து நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புரிஞ்சு படிக்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஜேர்னல் என்ட்ரி உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஓன் கம்பெனி நீங்கள் ஒரு ஓன் கம்பெனி வச்சுருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு ஜேர்னல் என்ட்ரி நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. நாமளே கொஷின் ஃப்ரேம் பண்ணி போடுறது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஜேர்னல் என்ட்ரி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கவே இருக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன்பெறுவீர்.